வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். புதிய ஜனாதிபதி அனுரகுமாரவிற்கு முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தனது வாழ்த்துக்களை தெரிவித்து பதிவொன்றை இட்டுள்ளார். சமூக ஊடக பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, பொது நன்மைக்காக ஆபத்தான முடிவுகளை எடுப்பதே உண்மையான தலைமைத்துவம் என எண்ணும் நான் எனது அரசியல் வாழ்க்கை முழுவதும் சவால்களை தழுவியுள்ளேன். எனது தேசம் இருள்மயமான நிலையை எதிர்கொண்டிருந்த போது எங்களை மீட்சியை நோக்கி கொண்டு செல்வதற்கு அவசியமானது என்று கருதிய கடினமான முடிவை நான் எடுத்தேன். தோல்வியை சந்திக்க வேண்டியிருந்தாலும் எனது முடிவு குறித்து நான் கவலைப்படவில்லை. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே தோல்வியடைந்திருக்கலாம். ஆனால் இங்கு மங்குரூத் நிலையிலிருந்து தேசத்தை காப்பாற்றுவதற்கு அவர் மிகவும் பெருமதியான பங்களிப்பை வழங்கினார். அவருக்கு ஆதரவை வழங்குவதில் நான் ஆற்றிய பங்களிப்பு குறித்து பெருமிதம் அடைகின்றேன். குறிப்பிடத்தக்க வெற்றிகள் தேர்தலில் வெற்றிகளாக மாறுவதில்லை என்று நான் கருதுகின்றேன். ஒரு நாடாக நாங்கள் மிகவும் சவாலான தருணங்களை எதிர்கொண்ட தருணங்களில் எனக்கு அளித்த ஆதரவுக்கு நன்றி. நான் மக்களின் மன உணர்வுகளை புரிந்து கொள்கின்றேன். நான் பெரும்பாலும் மக்களின் தீர்மானங்களை முழுமையாக மதிக்கின்றேன். புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாழ்த்துவதில் சிரம் தாழ்த்துகின்றேன். நான் எனது அரசியல் குறித்து மீள சிந்திக்கும் இந்த வேளையில் எதிர்காலத்தில் தீவிர அரசியலில் ஈடுபடுவது குறித்து மீளாய்வு செய்வது குறித்தும் தீர்மானம் ஒன்றை நான் எடுக்கக்கூடும் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவார் என்று நம்பப்படும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவின் பதவி பிரமாணம் குறித்து தேசிய மக்கள் சக்தி இறுதி தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. இதேவேளை தான் ஜனாதிபதியானால் அடுத்த என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற விடயத்தை ஏற்கனவே அனுர அறிவித்திருந்தார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. அதன்படி உடனடியாக அவர் நாடாளுமன்றத்தை கலைக்கலாம். இரண்டாவதாக அவர் கூறிய விடயம் பெண் ஒருவரை பிரதமர் என்பதாகும். அந்த வாய்ப்பு கலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு நடந்தால் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவுக்கு பிறகு இலங்கையின் பெண் பிரதமர் என்ற பெருமையினை ஹரணி அமரசூரிய பெறுவார். தற்போது தேசிய மக்கள் சக்திக்கு நாடாளுமன்றத்தில் அனுரவோடு சேர்த்து 3 பேர் உள்ளனர். அனுர ஜனாதிபதியாக பதவியேற்கும் பட்சத்தில் அவர் இடத்திற்கு தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளராக உள்ள லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி நியமிக்கப்படலாம். ஆனால் நாடாளுமன்றத்தை கலைத்த பிறகு அவரை நியமிக்க முடியாது. எனவே அவர் அனுரவின் இடத்திற்கு நியமிக்கப்பட்ட பிறகு நாடாளுமன்றம் கலைக்கப்படலாம். ஆகவே 1 வாரம் வரை சில நேரங்களில் அவகாசங்கள் இருக்கும். அப்படியானால் பாராளுமன்ற தேர்தல்கள் வரை அமைய போகும் காபந்து அரசாங்கம் அமைச்சரவைக்கு ஜனாதிபதியே தலைவர். ஆகவே ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அமைச்சரவை தானாகவே கலையும். அனுரவுக்கு அந்த பொறுப்பு வரும். தன்னோடு சேர்த்து 3 கொண்ட காபந்து அரசாங்கத்தை அனுர அமைக்க முடியும். பிரதான பொறுப்புகளை தான் வகிக்கலாம். பிரதமருக்கு சில பொறுப்புகளையும் ஏனைய இருவருக்கும் அவற்றை வழங்கலாம். எனினும் இதற்கு ஆதரவளிக்க அனுரகுமார திசாநாயக்க ஏனைய கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்பாரா என்பது சந்தேகமே. அவர்களது கட்சி கொள்கைகள் அதற்கு சாதகமாக இல்லை என்பதையும் அவர் நன்கு அறிவார். அப்படி நடந்தால் அது கட்சியின் கொள்கையினை பிரதிபலிப்பதாகவே அமையும். ஏனென்றால் தலைவர் எடுக்கும் முடிவுக்கு உடன்படும் கட்சி அல்ல தேசிய மக்கள் சக்தி. கட்சி எடுக்கும் தீர்மானங்களுக்கு உடன்படும் தலைவராகவே அனுர இங்கு செயற்பட வேண்டியவராக இருக்கிறார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. அரியநேத்திரன் பெற்ற வாக்குகள் தமிழர்களின் ஒற்றுமையை பறைசாற்றும் வெற்றி என்பதோடு பாராளுமன்ற தேர்தலிலும் பொது கட்டமைப்பின் ஊடாக களமிறங்குவோம் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். தேர்தல் முடிவுகள் தொடர்பாக கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் திரட்சியினையும் ஒரு அணியில் தமிழ் மக்கள் திரள வேண்டும் என்கின்ற ஒரு நற்செய்தியினையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு பல பரீட்சையும் அது தேசத்தில் இடம்பெற்றது. இதற்கு தமிழ் மக்கள் தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அவருக்கு கிடைத்த 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் என்பது ஒரு வெற்றியின் முதல் படியாகவே கருதுகிறோம். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலிலும் இது பொது கட்டமைப்பின் ஊடாகவே நாம் தேர்தலை சந்திப்போம். இது மக்களின் ஒரு திரட்சியான வெளிப்பாடாக இருக்கும் என்பதோடு ஒற்றுமையினை விரும்பாத கட்சிகளை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்பதையும் பாராளுமன்ற தேர்தல் வெளிப்படுத்தும் எனவும் தெரிவித்தார். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் இப்போது குழப்பமான நிலை ஏற்பட்டுள்ளது. இதுவரை இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ஒருபோதும் இல்லாத கட்டத்திற்கு தேர்தல் செல்கிறது.
எந்த வேட்பாளருக்கும் 50% விட அதிக வாக்குகள் கிடைக்காது என்ற நிலை ஏற்பட்டதால் இரண்டாம் விருப்பு வாக்குகளை பரிசீலிக்குமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன் அர்த்தம் போட்டியின் முதல் 2 இடத்தில் உள்ள அனுருகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாச தவிர்ந்த அனைத்து வேட்பாளர்களும் போட்டியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். அனுருகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாச ஆகிய இருவருக்கும் இடையேதான் தனித்து போட்டி என்ற கட்டத்திற்கு தேர்தல் சென்றுள்ளது. இலங்கை தேர்தல் சட்டத்தின்படி ஒரு வேட்பாளர் முதல் எண்ணிக்கையில் தேர்ந்தெடுக்கப்படுவது என்றால் அந்த வேட்பாளர் 50% வாக்குகளோடு அதிகப்படியான ஒரு வாக்கை பெற்றிருக்க வேண்டும். அந்த நிலை இப்போது யாருக்கும் கிடையாது. அடுத்த தேர்வு இரண்டாவது விருப்பு வாக்கு என்ற கட்டத்திற்கு செல்வது, அதுதான் இப்போது தொடங்கியுள்ளது. இந்த கட்டத்தில் எந்த ஒரு வேட்பாளரும் 50% மற்றும் ஒரு வாக்கை பெற செல்லுபடியாகும் வாக்குகளை பெறவில்லை என்றால் இரண்டாவது எண்ணிக்கையில் ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படலாம். இப்போது முதல் 2 வேட்பாளர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். நீக்கப்பட்ட அனைத்து வாக்குகளிலும் இரண்டாவது அல்லது இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பங்களை கொண்ட வாக்குச்சீட்டுகள் ஆய்வு செய்யப்படுகின்றன. 2 முன்னணி வேட்பாளர்களில் ஒருவருக்கு அதிக எண்ணிக்கையில் இரண்டாவது விருப்பு வாக்கு இருந்தால் அது அந்த வேட்பாளருக்கான வாக்காக கணக்கிடப்படும். இரண்டாவது விருப்ப தேர்வில் அதிக வாக்குகள் நீக்கப்பட்ட வேட்பாளருக்கானது என்றால் அடுத்த சிக்கல். அப்போது மூன்றாவது விருப்பு வாக்கு எண்ணப்பட வேண்டும். அது 2 முன்னணி வேட்பாளர்களில் ஒருவருக்கு இருந்தால் அந்த முன்னணி வேட்பாளருக்கான வாக்காக கணக்கிடப்படும். இறுதி எண்ணிக்கையில் அதிக வாக்குகளை பெறுபவர் இறுதி வெற்றியாளராக இருப்பார். இந்த சிக்கலான நடைமுறையில் அதிக எண்ணிக்கையிலான வாக்குகளை பெற்றவரை விட இரண்டாவது இடத்தில் உள்ள வேட்பாளர் கூட ஜெயிக்க முடியும். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் இதுவரை ஒருபோதும் ஏற்படாத அந்த கட்டத்திற்கு தேர்தல் செல்கிறது.